போயிடும். அதுக்கு பிறகு அந்த காரியத்தை குறித்த நம்பிக்கையே போயிடும். அதனால முதல்ல என்ன சொல்லுங்க, என் வாழ்க்கையில சின்னதோ பெருசோ என்னால முடியாத ஆண்டவரே, எல்லாம் உம்மால் முடியும். ஆமென். எல்லாம் எல்லாம், அது சின்ன காரியமோ பெரிய காரியமோ, என்னால எதுவுமே சாதிக்க முடியாது அப்படிங்கிற நிலையில வந்துட்டு ஆண்டுடைய சமூகத்தில், ஆனா உங்களால எல்லாம் முடியும். ஆமென். உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குல எசேக்கியேலை கர்த்தர் கொண்டு போய் விடுறார். அவனை ஆவிக்குள்ளாக மாற்றி அவனை வெளியே கொண்டு வந்து உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குல போயிட்டு கர்த்தர் எசேக்கியேல்கிட்ட ஒரு கேள்வியை எழுப்புறார். அந்த உலர்ந்த எலும்புகள் எதை குறிக்குதுன்னா, அது இன்னைக்கு நேத்தைக்கு செத்து போனதில்லை, அது செத்து போய் பல வருஷம் ஆயிருச்சு. அதனால தான் உலர்ந்து போயிருக்கு இல்லை. அப்போ ஆண்டவர் கேள்வி கேட்கிறாரு, இந்த உலர்ந்த எலும்புகளுக்குள்ள மறுபடியும் உயிர் வரோன்னு நீ நினைக்கிறியா? அப்ப எசேக்கியேல் ஆமான்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல. கவனிங்க, எசேக்கியேல் ஆமா ஆண்டவரே வந்துரும் அப்படின்னு சொல்லல, இல்லைன்னு சொல்ல. ஏன்னா பார்க்கறது பார்த்தீங்கன்னா திரளான உலர்ந்த எலும்புகள், அந்தந்த சரீரத்துக்குள்ள எலும்பு இல்லை, அது அங்கங்கேயா கிடக்குது. எப்படி இதுக்குள்ள உயிர் வரும்? அவனுக்குள்ள ஒரு கேள்வி வந்திருக்க வேண்டும் மனுஷீகமா. ஆனா கேட்கிறது யாருன்னா, ஒன்றும் இல்லாத இடத்துல ஒன்றை உருவாக்க வல்லமை உள்ளவர், ஜீவன் உள்ளவர், ஜீவனை தருகிறவர், ஒரு சரீரத்துக்குள்ள ஜீவனை அனுப்புகிறவர், ஒரு சரீரத்திலிருந்து ஜீவனை வெளியே எடுக்கிறவர். அப்ப எசேக்கியேல் கிளவரா அங்க ஒரு பதில் சொல்லுவாரு. என்ன பதில் சொல்லுவாரு? என்ன சொல்லுவாரு? உங்களுக்கு தான் ஆண்டவரே தெரியும். சில நேரத்தில் நம்ம ஆண்டவர் கேட்கிற கேள்விக்கு நம்ம தோன்றதை அடிச்சிருவோம். எசேக்கியேல் கரெக்டா சொல்றாரு, இல்லைன்னு சொல்லல, ஆமான்னு சொல்லல, உமக்கு தெரியும். நீ எத்தனை பேர் சொல்லுவீங்க, என் வாழ்க்கையில என்ன நடக்கும் என்பது கர்த்தருக்கு தெரியும். அதனால தான் சொல்றேன், முழுசா ஆண்டவரை சார்ந்து கொள்ளணும். நான் செஞ்சிருவேன், நான் முடிச்சிருவேன், இல்ல இல்ல இல்ல, கர்த்தரை சார்ந்து கொள்ளணும். உமக்கே தெரியும் ஆண்டவரே, என்னை இந்த உலர்ந்த பள்ளத்தாக்கு நடுவிலே நீர் நிறுத்தி இருக்கிறீர்னா ஏதோ ஒரு திட்டத்தோட தான் கொண்டு வந்திருப்பீர். நான் இதுல நடக்கும்னு சொல்றதுக்கும் இல்லை, நடக்காதுன்னு சொல்றதுக்கும் இல்லை. என்னை அழைத்தவர், கொண்டு வந்தவர் உமக்கு தெரியும். நீர் என்ன சொல்றீர் அதை நான் செய்ய போறேன். எத்தனை பேர் அந்த வார்த்தையை நம்புறீங்க? ஆண்டவர் சொல்றதை நான் அப்படியே செய்வேன். அல்லேலூயா. ஆண்டவர் எசேக்கியேல்கிட்ட சொன்னார், நீ இந்த உலர்ந்த எலும்புகளிடத்துல பேச ஆரம்பி. இந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமா சொல்ல ஆரம்பி. எப்படி இருக்கும் பாருங்க. உலர்ந்த அனுபவத்தில் எப்படிங்க பேச முடியும்? இன்னைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் அதை தான் எதிர்பார்க்கிறார். ஒண்ணுமே இல்லாத நிலையில கூட இது உயிர் பெற கர்த்தரால முடியும் அப்படின்னு வார்த்தையை நம்பி சொல்லுங்க. வார்த்தை ரொம்ப முக்கியம். நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தை முக்கியம். பைபிள் சொல்லுது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. அப்ப நாவுக்கென்று ஒரு அதிகாரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். நாம பேசணும், கர்த்தருடைய வார்த்தையை பேசணும், விசுவாசத்தோடு பேசணும். நீங்க அந்த அதிகாரத்தில் படிச்சா தெரியும், அந்த எலும்புகள் ஒன்றோடு ஒன்று முதல்ல இணைஞ்சிருச்சு. அங்கும் இங்கும் சிதறி கிடந்த எலும்புகள் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. அல்லேலூயா, ஆமென். சரீரம், அதனுடைய நரம்புகள் உருவானது, சதை மூடப்பட்டது. கர்த்தருடைய ஆவியானவர் அந்த 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 பிரேதங்களுக்கு, சரீரத்தில் ஜீவனே இல்லாத அந்த பிரேதங்களுக்குள்ள ஜீவனை கொடுத்தார். பைபிள் சொல்லுகிறது, அவைகள் ஒரு பெரிய சேனையாய் எழுந்து நின்றது. ஒரு வார்த்தை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உமக்கு தெரியும், என் வாழ்க்கையை குறித்த திட்டம் உமக்கு தெரியும், என்னை கொண்டு வந்தது நீர், என் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வேன். ஆமென், அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையை குறித்த திட்டம் கர்த்தருக்கு தெரியும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். கடன் பாரம் மாறுமா மாறாதானா அவருக்கு தெரியும். மாற்ற வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது. ஆமென். மீன் இருக்குல்ல, நமக்கு தெரியும். மீன் பிடிக்கிறவங்களுக்கு நமக்கு தெரியும், மீனுக்குள்ள என்னைக்காவது வெள்ளிக்காசு இருந்ததை நீங்க பார்த்துருக்கிறீங்களா? பைபிள் சொல்லுது இருந்தது. ஆண்டவரால் அப்படியும் அற்புதம் செய்ய முடியும். அவரை விசுவாசித்தால்
வெறுமையா இருந்த படகை நிரம்பி, ஒரு படகு இல்ல 2 படகுகள் நிரம்ப வழிய செய்ய என் தேவனால முடியுங்க. ஆமென், அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர். ஒரு 10 நிமிஷம் நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நின்று ஜெபம் பண்ண போகிறோம். தொடர்ந்து ஆண்டவர் உலர்ந்து போயிருக்கிற அநேகருடைய பொருளாதாரத்தை அவர் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பிஸ்னஸ் போயிருச்சு, தொழில் போயிருச்சு அப்படி நினைக்காதீங்க. கர்த்தருக்கு தெரியும் உங்கள் வாழ்க்கையை எப்படி சீர்தூக்கணும்னு. கர்த்தருக்கு தெரியும் உங்கள் வாழ்க்கையில் எப்படி அற்புதத்தை செய்யணும்னு. எல்லாரும் கண்ணை மூடி இந்த நேரத்தை யாரும் அசட்டை பண்ணக்கூடாது. ஆண்டவர் ஒரு புதிய ஆரம்பத்தை ஆண்டவர் தர உண்மை உள்ளவர். உங்கள் பிஸ்னஸில், உங்கள் வேலை காரியத்தில், வேலைக்காக முயற்சி செய்து தோற்று போய் வந்திருக்கிறீங்களா? இனிமேல் நடக்குமா அப்படிங்கிற கேள்வியோடு வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் இருக்கிறார். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர், இயேசு பெரியவர். எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். எல்லாரும் உங்க குடும்பங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். உங்க பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஒரு எதிர்பார்ப்போடு இந்த இடத்துல நீங்க வந்திருக்கிறீங்க. இயேசு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யணும். எல்லார் இருதயத்திலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவர் உலர்ந்து போயிருக்கிற என் வாழ்க்கையில் ஒரு துளிரை, என் வாழ்க்கையில் ஒரு உயிர் மீட்சியை கட்டளையிடுங்கப்பா. உங்கள் சத்தம் தான் எழும்பணும். நான் இந்த ஜெபத்தை நடத்த விரும்பலை. நீங்கள் ஜெபம் பண்ணணும். உங்கள் சத்தத்தை உயர்த்தி நீங்கள் ஜெபம் பண்ணணும். இந்த பரிசுத்த உபவாச நாளில் நீங்கள் அநேகர் உபவாசத்தோடு வந்திருக்கிறீங்க அல்லவா? ஆண்டவரிடத்தில் கேளுங்க, இயேசுவேன்னு கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆமாம், இந்த நேரத்தை யாரும் அசட்டை பண்ணாதீங்க. கர்த்தர் உங்களோடு இடைபடுகிற நேரம், கர்த்தர் உங்களோடு இடைபடுகிற நேரம். இயேசுவே என்று கூப்பிட்டு, இயேசுவே என்று கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்கள். இயேசுவே என்று கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகோதரர்கள் ஜெபம் பண்ணுங்கள். சகோதரர்கள் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. வேலை காரியத்திற்காக, பொருளாதாரத்திற்காக எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ணணும். எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணணும். உங்க சத்தத்தை உயர்த்தி, ஆமேன், வீண் செலவுகள் வராமல் கர்த்தர் பாதுகாக்கணும். ஆமேன், திட்டமிட்டு சரியாய் பணத்தை கையாள ஆண்டவர் நமக்கு ஞானத்தை தரணும். எல்லாரும் கேளுங்க பார்க்கலாம். ஆமேன், பொத்தலான பையில ஆமேன் பணங்கள் செலவாகி போய்விடக்கூடாது. பொத்தலான பையில போடுறது போல பணங்கள் விரயமாகி போய்விடக்கூடாது. சரியான விதத்தில் அதை செலவு செய்ய கர்த்தர் ஞானத்தை தரும்படியா எல்லாரும் ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். இன்னைக்கு பிசாசு அநேகருடைய பொருளாதாரத்தை சுரண்டி கொண்டிருக்கிறார். அநேக வெட்டுக்கிளிகள் நம்முடைய பொருளாதாரத்தை சுரண்டுகிறது. அநேக முசுக்கட்டை பூச்சிகள், புழுக்கள் ஆமே நம்முடைய விளைநிலங்களை சீர் கெடுத்து கொண்டிருக்கிறது. ஆமேன், அப்படிப்பட்ட நிலைகள் மாறும்படியாக எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்தில் இன்னைக்கு ஊக்கமாய் ஜெபம் பண்ண போகிறோம். நம்முடைய பேங்க் பேலன்ஸையோ, நம்முடைய பணத்தையோ, நம்முடைய வேலையையோ, நம்முடைய தொழிலையோ நம்பி அல்ல, நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தரை நம்பி இருக்கிறோம். கர்த்தருக்கு தெரியும் நம்மை எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி. எத்தனை பேர் முழு மனசா ஆண்டுடைய சமூகத்தில் உங்க பொருளாதாரத்தை ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? உங்க வேலையை ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? உங்க தொழிலை ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மைகள் இயேசுவின் நாமத்தினால தான் உண்டாகும். இயேசுவின் நாமத்தினால தான் உண்டாகும். இயேசுவுடைய வல்லமையினால தான் உண்டாகும். இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். கடன் பாரங்களோடு வந்திருக்கிறீர்களா? அப்பா சமூகத்தில் சொல்லுங்கள், இயேசுவே என் கடன் பாரங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்கப்பான்னு கேளுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஆமென். 5 அப்பம் 2 மீன்கள் ஆமென் திரளாய் பெருகினதை போல உங்களுடைய கொஞ்ச ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தினால் திரளாய் பெருகும். ஜெபம் பண்ணுங்கள், விட்டுறாதீங்க. ஜெபம் பண்ணுங்க, வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிரந்தரமான வேலையை தாங்கப்பா, ஒரு நிரந்தரமான தொழில் ஆசீர்வாதத்தை தாங்கப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் கேளுங்கள். சத்துரு ஆமென் சூறையாடி கொண்டிருக்கிற எல்லா காரியங்களும், இழந்த நன்மைகளை நாங்கள் திருப்பி கொள்ளத்தக்கதாய் கர்த்தாவே எங்களுக்கு அனுகிரகம் செய்யும். கர்த்தாவே எங்களுக்கு அனுகிரகம்
அற்புதம் செய்யும். எல்லாரும் கைகளை தட்டி ஜெபம் பண்ணுங்கள். கைகளை தட்டி ஜெபம் பண்ணுங்கள். இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். ஹalleluya, 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 ஹalleluya. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் இயேசுப்பாவை நோக்கி பாருங்க. உண்மையா நான் சொல்றேன், இந்த ஜெப நேரத்தில் நீங்க உண்மையா கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாப்பீங்கன்னா, அவரிடத்துல நம்பிக்கை வைப்பீங்கன்னா, நிச்சயம் உங்க வாழ்க்கையில் ஒரு பொருளாதாரத்தில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் தர முடியும். உங்களை கர்த்தர் உயர்த்த முடியும். நீங்க இந்த நேரத்தில் ஆண்டவரிடத்தை ஜெபிக்க தவறுனீங்கன்னா, திரும்ப நீங்க மனுஷனுக்கு முன்னால போய் நிக்க வேண்டியது வரும். மனுஷனுக்கு முன்னால கையேந்து நிக்க வேண்டியது வரும். இப்ப ஆண்டவருக்கு முன்னால கையேந்துங்க. உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். மனுஷர் முன்பாக கையேந்த விடுவது இல்லை. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. களங்கள் தானியத்தால நிரம்பட்டு ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் இழந்த ஆசீர்வாதங்களை திரும்ப கொடுங்கப்பா. களங்கள் தானியத்தால நிரம்பட்டும். கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஓ, இழந்த நன்மைகளை நம்முடைய நாமத்தினால திருப்பிக் கொள்ளட்டும். சிறிதானாலும் பெரிதானாலும் இயேசுவின் நாமத்தினால் திருப்பிக் கொள்ளுவே. நம்புறவங்க சொல்லுங்க. சிறிதானாலும் பெரிதானாலும் இயேசுவின் நாமத்தினால் திருப்பிக் கொள்ளுவே. களங்கள் தானியத்தால் நிரம்பிட செய்திடுவார். இனியும் வெட்கப்பட்டு போவது இல்லை. களங்கள் தானியத்தால் நிரம்பிட செய்திடுவார். இனியும் வெட்கப்பட்டு போவது இல்லை. பட்சித்த வருஷங்களின் விளைவை தேவனால் திரும்ப பெற்றுக் கொள்ளுவேன். எல்லாரும் சொல்லுவோம். பட்சித்த வருஷங்களின் விளைவை தேவனால் திரும்ப பெற்றுக் கொள்ளுவேன். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். சிறிதானாலும் பெரிதானாலும்